ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। गोविंदा 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 कल्याण वेंकटेश्वर गोविंदा 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 कल्याण वेंकटेश्वर गोविंदा 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 श्रीनिवास गोविंदा 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 श्रीनिवास गोविंदा नीलाद्रि निलयवास नित्य कल्याण करुणामूर्ति गोविंदा गोविंदा तिरुमल वास गोविंदा गोविंदा पूर्ण पुरुषा गोविंदा गोविंदा तिरुमल वास गोविंदा गोविंदा पूर्ण पुरुषा गोविंदा गोविंदा तिरुमल वास गोविंदा गोविंदा पुंडरीकानन गोविंदा गोविंदा चंदन चर्चित गोविंदा गोविंदा पाप विनाशक गोविंदा गोविंदा देव पूजित गोविंदा 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 श्रीनिवास गोविंदा 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 श्रीनिवास என்று அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளி இருக்கும் பகவானுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு காலையிலே துவஜாரோகணம், இப்பொழுது பெரிய சேஷ வாகனத்திலே வைகுண்டநாதனாக அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவியுடன் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கும் வேங்கடவனை செவிக்கலாம். அந்த பகவானை சேவித்துக் கொண்டு அவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். 9 நாட்கள் நடைபெறும் இந்த வருடாந்திர பிரம்மோற்சவம் ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்னும் தலம் திருப்பதியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த தலமானது ஏற்பட்டுள்ளது. இங்கே ஸ்ரீனிவாசன் தன்னுடைய பாரியைகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இப்பொழுது நமக்கு வைகுண்டநாதனாக பெரிய சேஷ வாகனத்திலே எழுந்தருளி பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த பெரிய சேஷ வாகனத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. வைகுண்ட வாசா வைகுண்டநாதா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த எம்பெருமானை செவிக்கலாம். வாகனங்களிலே முதல் நாளிலிருந்து 8 நாட்கள் வரை காலை மாலை விசேஷமான வாகன சேவைகளில் இந்த எம்பெருமான் அதிரோகித்து பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரன் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே பெரிய சேஷ வாகனம் இன்று. அதாவது பெரிய சேஷ வாகனம் என்றால் 7 தலைகளுடன் 7 சிரசுகளுடன் கூடி அந்த பகவானையும் தாயார்களையும் தாங்கிக் கொண்டு இதோ நமக்கு திருவீதி உலா வரும் காட்சியை செவிக்கலாம். இந்த பகவான் ஆதிசேஷனாகத்தான் நமக்கு தெரிகிறார். அதாவது வாகனமே ஆதிசேஷனாக மாறும் பொழுது 1000 தலைகள் கொண்ட இவன் அனந்தன், வாசுகி, சேஷன், பத்மா, கம்பலா, கார்கோட்டகன், அஸ்வர்த்தரா என்ற இப்படியாக
சஹஸ்ர நாமங்களையும் அவனும் கொண்டிருக்கிறான். பகவானுக்கு சஹஸ்ர நாமங்களையும் உடையது. அப்படிப்பட்டவன் இந்த பெரிய சேஷ வாகனத்திலே இதோ திருவீதி உலா வரும் காட்சியை நாம் சேவித்து கொள்ளலாம். திருப்பதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கும் இந்த கோவிலானது ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஸ்ரீனிவாசன் பத்மாவதியை திருமணம் செய்து கொண்ட நாராயண வனத்திலே அங்கிருந்து இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக திருமலை செல்ல வேண்டும் என்று வரும்பொழுது அகஸ்திய மகரிஷி கல்யாணம் முடிந்த 6 மாத காலம் மலை ஏறக்கூடாது என்று கூறி அந்த தம்பதிகளை தடுத்து விட்டார். ஆகவே அவர்கள் இங்கே அகஸ்திய ஆசிரமத்திலே இருந்து 6 மாத காலம் முடித்து கொண்டு திருமலைக்கு சென்றார்கள். அப்படிப்பட்ட அந்த வேங்கடவன் இங்கே கல்யாண வெங்கடேஸ்வரனாக மாறுகிறான். எப்படி என்றால், இந்த தலத்திலே கல்யாண உற்சவம் அந்த எம்பெருமானுக்கும் தாயார்களுக்கும் செய்தால் நம்முடைய வீட்டிலே இருக்கும் கல்யாணமாகாத நபர்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடைபெறும் என்ற ஒரு ஐதீகம், நம்பிக்கை. மேலும் அந்த கல்யாண உற்சவத்திலே கொடுக்கப்படும் ரக்ஷையை கரத்திலே அணிந்து கொண்டு பகவானை நேர்ந்து கொண்டு அந்த கல்யாண உற்சவத்தை செய்விக்கிறோம் பகவானே என்று வேண்டிக் கொண்டால் பக்தர்கள் கூட ஏராளமானவர்கள் இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திற்கு வந்து பகவானை செவித்து கொண்டு கல்யாண உற்சவத்தையும் செய்து கொண்டு செல்லுகிறார்கள் மனநிறைவோடு. திரும்ப வரும்பொழுது அந்த கல்யாணமாகி அந்த குழந்தைகளை அழைத்து வந்து திரும்பவும் கல்யாண உற்சவம் செய்வித்து அவர்களுடைய நேர்த்திக்கடனை தீர்த்து கொள்ளுகிறார்கள். திருமலையிலே எப்படி பிரம்மோற்சவம் ஆரம்பமாகி 9 நாட்களும் மிகவும் விழாவாக நடைபெறுகிறதோ அதேபோல் இங்கே கூட அந்த எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவம் நடத்தப்படுகிறது. நவ பிரம்மோற்சவம், அதாவது நவ பிரம்மாக்கள் சேர்ந்து நடத்தப்படும் உற்சவம் பிரம்மோற்சவம். ஆனால் விசேஷம் என்னவென்றால், இந்த பிரம்ம உற்சவத்திலே முதலில் ஒரு தேரில் சூக்ஷ்மமாக அந்த பிரம்மா உலா வந்து கொண்டிருப்பார். அதிலே அவர் தெரிய மாட்டார். அப்படி அன்னமையா இந்த கோவில் மிகவும் பாழடைந்த நிலையில் இருந்த பொழுது அன்னமையாவின் பேரன் சின்ன திருமலையா சிதிலமடைந்த கோவிலை பழுது பார்த்து அதன் பிறகு 22/3/1540 ஆண்டு சாசனங்களால் இந்த கோவிலை பழுது பார்த்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் அர்ச்சகர் சுந்தரராஜ சுவாமியினிடமிருந்து 1967 நித்திய திட்டம் ஏற்பாடு செய்து அதன் பிறகு 1981 ஆண்டிலிருந்து இந்த கோவிலிலே திருமலையிலே நடைபெறும் அனைத்து கைங்கரியங்களுக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பொறுப்பேற்று கொண்டு தங்களுடைய ஆதீனப்படுத்தி கொண்டு அனைத்து வகையான உற்சவங்களையும் நடத்தப்படுகிறது. 2007 ஆண்டு சம்பிரோக்ஷனை கூட நடைபெற்றது இந்த கோவிலுக்கு. ஆகவே பக்தர்களே, ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளியிருக்கும் அந்த வேங்கடவன் இதோ வைகுண்டநாதனாக கல்யாண ஸ்ரீனிவாசனாக பெயர் பெற்று பக்தர்களிடத்திலே மிகவும் மரியாதை மதிப்பு கொண்டு அந்த பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக பெரிய சேஷ வாகனத்திலே எழுந்தருளி உலா வந்து கொண்டிருக்கிறார். இதோ அதற்கு ஒரு அரசன் எப்படி வருவானோ அது போன்ற 4 படைகளும் அவருக்கு முன்னடியாக சென்று அரசனுக்கு வழிகாட்டுமாம். அதே போல்தான் இந்த வைகுண்டநாதன் இதோ ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் எழுந்தருளி இருக்கும் வேளையிலே அந்த 4 படைகள் ரத கஜ துரக பதாதி என்று 4 படைகளும் யானைப்படை, குதிரைப்படை மற்றும் காலாட்படை இப்படியாக அனைவரும் அந்த பகவானுக்கு முன்பே நடந்து சென்று பகவானுக்கு சேவை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் இதோ இந்த பிரம்மோற்சவத்தின் முதல் நாளாக நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறோம்.
ఆత్మలోన నెట్టణగితివి లోకాలోకములు లోన నించుకొన్న నీవు ఈ కడనా ఆత్మలోన నెట్టణగితివి ఆకడ వేదములకు అగోచరమైన నీవు ఆకడ వేదములకు అగోచరమైన నీవు వాకుచ నీ నామములు వడినేట్టణగితివి ఆహా నమో నమో ఆది పురుష నీకు ఈహల నేనెంత వాడనెట్టుగాచితివి ఆహా నమో నమో ఆది పురుష నీకు అన్నిటా బ్రహ్మాదుల యజ్ఞ భోక్తవైన నీవు అన్నపానాదులివి ఎట్టారగించితివి అన్నిటా బ్రహ్మాదుల యజ్ఞ భోక్తవైన నీవు అన్నపానాదులివి ఎట్టారగించితివి సన్నుతి పూర్ణుడవై జయించిన నీవు సన్నుతి పూర్ణుడవై జయించిన నీవు ఉన్నతి నా పుట్టుగులో ఒకచో నెట్టుంటివి ఆహా నమో నమో ఆది పురుష నీకు ఈహల నేనెంత వాడనెట్టుగాచితివి ఆహా నమో నమో ఆది పురుష నీకు దేవతలచే పూజలు తివిరి కొనిన నీవు ఈవల నాచే పూజ ఎట్టుగొంటివి దేవతలచే పూజలు తివిరి కొనిన నీవు ఈవల నాచే పూజ ఎట్టుగొంటివి శ్రీ వెంకటాద్రి మీద సిరితోడిన నీవు శ్రీ వెంకటాద్రి మీద సిరితో కూడిన నీవు ఈ విధి నా ఇంట నిపుడేట్టు నిలిచితివి ఆహా నమో నమో ఆది పురుష నీకు ఈహల నేనెంత వాడనెట్టుగాచితివి ఆహా నమో నమో ఆది పురుష నీకు ఈహల నేనెంత వాడనెట్టుగాచితివి ఆహా నమో నమో ఆది పురుష ஆஹா நமோ நமோ ஆதிபுருஷா என்று அந்த அழகான அன்னமய பாடலை கேட்டோம். இதோ அந்த பகவான் அலங்கார பிரியன்தான். எங்கு சென்றாலும் அலங்காரமாக மிகவும் அழகாக தன்னை அலங்கரித்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவியுடன் அவர் செல்வது வழக்கம். அப்படிப்பட்ட அந்த வைகுந்தநாதன் இதோ கல்யாண வெங்கடேஸ்வரனாக மாறி விமான அதாவது வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே நமக்கு பெரிய சேஷ வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். பகவானே வெங்கடவனே வைகுந்தநாதா கோவிந்தா கோவிந்தா என்று 7 சிரசுகளுடன் கூடிய அந்த ஆதிசேஷன் என்பவன் திரேதா யுகத்திலே ராமபிரான் அவதாரம் எடுத்த பொழுது இளைய பெருமாளாக லக்ஷ்மண சுவாமியாகவும், துவாபர யுகத்திலே கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் பொழுது பெரிய சகோதரன் மூத்த சகோதரனாக பலராமனாகவும், கலியுகத்திலே வேங்கடவனாக எழுந்தருளி இருக்கும் பொழுது ஆதிசேஷனாக தன்னை மாற்றிக்கொண்டு பகவானுடைய சேவையிலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறான் இந்த ஆதிசேஷன். ஆதிசேஷனும் அந்த சேவையிலே பகவானுடைய வாகன சேவையிலே ஈடுபட்டு பெருமாளுக்கு கலியுகத்தில் கூட சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டுதான் இதோ ஆதிசேஷனாக மாறி 7 சிரசுகளுடன் எம்பெருமானை தாங்கிக் கொண்டு எம்பெருமானை மட்டுமல்லாமல் தேவியர்களையும் தாங்கிக் கொண்டு
திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான் சேஷவாகனத்திலே. உலகங்களை தன்னுள்ளும் உலகத்தில் தானும் இருப்பதால் விஷ்ணுவை மனிதர்கள் வாசுதேவன் என்கிறார்கள். அப்படிப்பட்ட வாசுதேவன்தான் இதோ இப்பொழுது வைகுண்டநாதனாக மாறி அந்த பெரிய சேஷ வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். அந்த வாசுதேவனின் உருவத்திலே அனைத்து உலகங்களும் உள்ளது. அவர் தன் உருவத்தை திரும்ப பெறாமல் இருந்தால் அனைத்தும் சூனியம். அப்பொழுது வாசுதேவன் கால புருஷனாகிறான். காலமானது வாசுதேவனின் லீலா உருவம். அந்த உருவமே பகலும் இரவுமாக மாறியதாம். நாரம் என்றால் நீர். அதை நிவாசமாக மாற்றிக்கொண்டவர் நாராயணன். அப்படிப்பட்ட நாராயணன் தேவேந்திரனை பார்த்து, அனைத்தையும் இழந்து விட்டாய் தூர்வாசனின் சாபத்தால். ஆகையால் நீ நேராக திக்பாலர்களுடன் சேர்ந்து கபட நாடகமாடி நட்பு செய்து கொண்டு அவர்களும் நீங்களுமாக சேர்ந்து பார்க்கடலை மந்தரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கடையுங்கள் என உதவி சமயானுகூலமாக இருக்கும் என்று கூறினாராம். என்னுடைய உதவி அமிர்தத்துடன் மற்ற பொருள்களுடன் உலகிற்கும் உபயோகப்படுத்துவது போல் வரும். அமிர்தம் பானமாகும். போன அனைத்து சம்பத்துக்களும் திரும்பவும் கிடைக்கும் என்றார்களாம். மந்தரகிரி மலையை பெயர்த்து எடுத்து வந்தனர். வாசுகியே மத்திற்கு பதிலாக கயிறாக சுற்றி பார்க்கடலில் போட்டனர். ஔஷதீலர்களை சுற்றி வைத்தனர். அடியில் ஆதாரம் இல்லாமல் மந்தரகிரி உள்ளே சென்று விட்டதாம். இந்திரன் மனதார பொண்டரி காக்ஷனை தியானத்து பிரார்த்தனையை செய்ய பத்மாக்ஷன் வந்து 1,00,000 யோஜனை அளவு விசாலமான கூர்மாவதாரம் எடுத்து ஜலத்திலே பிரவேசித்து மந்தரமலையை மேலே எடுத்து தன் முதுகின் மேல் வைத்து கொண்டாராம். உண்மையான உருவத்துடன் வந்து தேவதானவர்களை பார்த்து மகிழுங்கள் என்று உற்சாகப்படுத்தினானாம். அப்படிப்பட்டவன் இதோ இங்கே வைகுண்டநாதனாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக இன்று அலங்கார பூஷிதனாய் கதையுடன் மற்றும் அந்த விசேஷமான அலங்காரத்திலே வைகுண்டநாதனாக நமக்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் அந்த ஸ்ரீனிவாசன். அதுவும் எப்படி கல்யாண வெங்கடேஸ்வரன் என்ற நாமத்திலே இந்த தலத்திலே பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த பகவான். விசேஷமான அலங்காரம் புஷ்பங்களாலும் ஆபரணங்களாலும் இந்த பகவான் அலங்கரிக்கப்பட்டு அருகிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் ஸ்ரீனிவாச கல்யாண வெங்கடேஸ்வரனாக எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கும் அவருடைய சேவையிலே இதோ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பகவானை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். எந்த வாகனத்திலே என்றால் பெரிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பிராட்டி பூதேவி பிராட்டியுடன் வைகுண்டநாதனாக தன்னை அலங்கரித்து கொண்டு இதோ அந்த அமர்ந்திருக்கும் கோலத்தையே பார்க்கலாம். அவ்வளவு அற்புதமாக பகவான் சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். அந்த பகவானை சேவிக்கலாம். பெரிய சேஷ வாகனத்திலே ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ வைகுண்டநாதாய, கோவிந்தா கோவிந்தா என்று தேவர்கள் அந்த தேவர்கள் வாசுகி என்ற வாளையும் தானவர்கள் தலையையும் பிடித்துக்கொண்டு மந்தர மலையை கடையத் தொடங்கினர். வாசுகி சிரமப்பட்டு விடும் மூச்சு விஷஜ்வாலையாக வந்து தானவர்களை பாதித்ததாம். அவர்கள் அந்த வலிக்கு சிக்கி அப்படியே கடைந்து கொண்டிருந்ததால்
தேவர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் கடைந்து கொண்டுள்ளனர். இப்படி கடைய கடைய கடலிலிருந்து கல்பவிருட்சம், காமதேனு, சிந்தாமணி, ரம்பை போன்ற அப்சரசிகள், ஐராவதம், உச்சேஸ்வரம் போன்றவை மேலெழ ஸ்ரீமன் நாராயணன் அவை அனைத்தையும் தேவேந்திரனுக்கு ஒப்படைத்தானாம். அப்படி அந்த தேவேந்திரன் அதை கொண்டு சென்று விட்டான். அதன் பிறகு நவநிதிகள் பிறக்க அவற்றை குபேரனுக்கு கொடுக்க சந்திரனை சிவபெருமானுக்கு தலையில் பிறைசூடச் செய்த வழங்கினாராம். श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि 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 देवकी सुत देव वामना गोविंद गोप गोपीनाथ श्रीहरि देवकी सुत देव वामना गोविंद गोप गोपीनाथ श्रीहरि गोवर्धन धर गोकुल पालका गोकुल पालका देवेशाधिकते नमो 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 श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि सामजावन सारंगपाणि वामना कृष्ण वासुदेव श्रीहरि सामजावन सारंगपाणि वामना कृष्ण वासुदेव श्रीहरि राम नाम नारायण विष्णु नमो नमो श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि पुरुषोत्तम पुण्डरीकाक्ष गरुडध्वज करुणानिधि श्रीहरि पुरुषोत्तम पुण्डरीकाक्ष गरुडध्वज करुणानिधि श्रीहरि चिरन्तनाच्युत श्रीवेङ्कटेश चिरन्तनाच्युत
ಶ್ರೀವೆಂಕಟೇಶ ನರಮೃಗತೆ ನಮೋ 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 ಶ್ರೀಹರಿ ನಿತ್ಯಶೇಷಗಿರೀಶ ಮೋಹನಾಕಾರ ಮುಕುಂದ ನಮೋ ಶ್ರೀಹರಿ ಶ್ರೀಹರಿ ನಿತ್ಯಶೇಷಗಿರೀಶ ಮೋಹನಾಕಾರ ಮುಕುಂದ ನಮೋ ಓಂ ನಮೋ ವೈಕುಂಠನಾದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்த. பகவான் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரனுடைய தலமானது ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே இருக்கிறது. அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளியிருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வரனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே பெரிய சேஷ வாகனத்திலே இப்பொழுது வைகுண்ட நாதனாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் பெரிய சேஷ வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானையும் தாயார்களையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானுக்கு சங்கீதம் என்றாலும் மிகவும் பிரியம், கைங்கரியங்கள் என்றாலும் பிரியம். அப்படித்தான் தாழப்பாக்க அன்னமையா அவர்கள் அந்த பகவானை மெச்சி சுமார் 32,000 சங்கீர்த்தனங்கள், பாடல்கள், பாசுரங்கள் எழுதி பகவானை மெய்சிலிர்க்க வைத்து அந்த பகவானே தன்னை பல்லக்கு சுமக்கும்படியாக செய்வித்தாராம். அவ்வளவு விசேஷமான அந்த இசைக்கு மயங்கினார் அந்த மாதவன். அப்படிப்பட்ட மாதவன் இதோ விசேஷமான அலங்காரங்களுடன் மின் விளக்குகளாலும் புஷ்பங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரமே ஒரு வைகுண்டமாக தோன்றி பக்தர்களை மகிழ்விக்க செய்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே வைகுண்டநாதனாக தன்னை அலங்காரம் செய்து கொண்டு அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு நாட்டியமாடும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் பஜனை செய்பவர்கள் இப்படி விழாக்களை கைங்கரியங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே பக்தர்கள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் மட்டுமல்லாமல் சுற்றுப்புறம் இருக்கும் 7 அந்த கிராமங்கள் மொத்தம் கூட அனைத்திலும் கூட பக்தர்கள் வந்து சேவை செய்து கொண்டு செல்லுகிறார்கள், பகவானை தரிசனம் செய்து கொண்டு. அப்படி அந்த பகவானை நாமும் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ விசேஷமான வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே பெரிய சேஷ வாகனத்திலே பார்க்கடலை கடையும் பொழுது நவநிதிகள் பிறக்க அவற்றை குபேரனுக்கு கொடுத்து சந்திரபிரபைய சிவபெருமானுக்கு கொடுத்து ஒரு கள்ளுப்பானை வர அவற்றை தானவர்கள் கைவசமாக்கி கொண்டார்களாம். ஆலகால விஷம் வர அவற்றை சர்ப்பங்கள் பகிர்ந்து கொண்டன. அதன் பிறகு அமிர்த கலசத்தை ஏந்தி திவ்யாபரணமான தாரன் தன்வந்திரி வெளியே வந்து விஷ்ணுவின் கண் செய்கையால் கரையில் உள்ள ஒரு மரத்தின் விருட்சத்தின் கீழ் நின்று கொண்டாராம். பிறகு பத்மாபாணி லோகஜனனி வித்வான்களின் உபாசக தேவதை திரிலோக சுந்தரி தயா ராசி லக்ஷ்மி தேவி பார்க்கடலின் அலைகளின் மீதிருந்து நிதானமாக கரைக்கு வந்தாளாம். முனிவர்கள் ஸ்ரீதேவியை ஸ்ரீசூக்த ஸ்துதியால் சேவித்தார்கள். விஸ்வாவசு போன்ற கந்தர்வர்கள் மங்கள கீதங்களை பாடினார்கள். குருதாசி போன்ற நாட்டிய மணிகள் நடனமாடினார்கள். ஐராவதம் போன்ற யானைகள் தங்க கலசங்களை கங்கை ஜலம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்தனராம். சமுத்திரராஜன் என்று அழைக்கும் வாடாத பத்மமலரை தாமரை புஷ்பமாக கொண்டு வந்து கொடுத்தானாம். விஸ்வகர்மா திவ்ய ரத்னங்களால் அலங்கரித்து சமர்ப்பித்தானாம். பிரம்மா மற்றும் ருத்ராதி தேவர்கள் திவ்ய மால்யாம்பரங்கள் கூடிய சந்தனத்தால் அலங்காரம் செய்தார்களாம். இவை அனைத்தும் கூட யாருக்கு என்றால் அந்த எம்பெருமானுக்கு. க்ஷீரசாகர மதனத்தை செய்யும் பொழுது இத்தனையும் வெளிவந்தன. அதனுடைய நன்றிக்கடனால்
அந்த பகவானுக்கு சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கடலில் சயனித்து கொண்டிருக்கும் பள்ளி கொண்டிருக்கும் அந்த பரந்தாமன் ரங்கநாதனாகவும், இதோ இப்பொழுது பெரிய சேஷ வாகனத்திலே வைகுண்டநாதனாகவும் நமக்கு எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என்றால் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே. பக்தர்களே, இப்படி அந்த தேவதேவியையும் தேவனையும் அனுகிரகித்து வக்ஷஸ்தல வாசினிகளாக இருவரையும் அனுகிரகம் செய்து கொண்டார். உடனே 3 உலகங்களும் சகல சம்பத்துக்களுடன் களை கட்டியதாம். ஸ்ரீஹரி தனக்கு சத்குருவான தானவர்களை மன்னித்து அருகிலே இருக்கச் செய்தாராம். श्रीशोऽयं सुस्थिरोऽयं श्रीशोऽयं सुस्थिरोऽयं कौशिकमकरक्षकोऽयं श्रीशोऽयं सुस्थिरोऽयं कौशिकमकरक्षकोऽयं श्रीशोऽयं सुस्थिरोऽयम् निगमनिधि निर्मलोऽयं निगमनिधि निर्मलोऽयं जगन्मोहन सतिपते निगमनिधि निर्मलोऽयं जगन्मोहन सतिपते जगन्मोहना निगमनिधि निर्मलोऽयं जगन्मोहन सतिपते विगतभयोऽयं विजयसखोऽयं भृगुमुनिना सम्प्रीतोऽयं विगतभयोऽयं विजयसखोऽयं भृगुमुनिना सम्प्रीतोऽयं श्रीशोऽयं सुस्थिरोऽयं श्रीशोऽयं सुस्थिरोऽयं कौशिकमकरक्षकोऽयं श्रीशोऽयं सुस्थिरोऽयम्
வாசுதேவாய. வைகுண்டநாதா கோவிந்தா கோவிந்தா. இதோ வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே பெரிய சேஷ வாகனத்திலே அதிரோகித்து தன்னுடைய தேவியர்களுடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த பகவானுக்கு கைங்கரியங்கள் உருவத்திலே கோலாட்டங்கள் ஆடியும் பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டும் அந்த பகவானுடைய அவதாரங்களை தங்களாக ஏற்று நடத்தி கொண்டும் அன்னமையாவை போல நடனமாடிக்கொண்டும் வந்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள். அந்த பக்தர்கள் பகவானுடைய சேவையிலே சாதித்து கொண்டிருக்கிறார்கள் கைங்கரியங்களிலே. அப்படிப்பட்ட அந்த வைகுண்ட வாசன் வைகுண்டநாதன் இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளி வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே பெரிய சேஷ வாகனத்திலே அந்த பகவான் எழுந்தருளி இருக்கிறான். அவனை சேவிப்போம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனான அந்த வைகுண்டநாதன் இதோ பூலோகத்திற்கு வந்து இதுவே கலியுக வைகுண்டமா என்று பேசும் அளவிற்கு அவ்வளவு அலங்காரங்கள் செய்து கொண்டு தானும் அலங்கார பிரியனாய் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். ஸ்ரீஹரி தனக்கு சத்ருவான தானவர்களை அருகில் நாடவிடாமல் கடலில் நடந்தவற்றை மனதில் கொள்ளாமல் தன்னுடன் இருந்தவர்களை தேவர்களுக்கு சேரும்படி செய்தார். இதற்குள் விப்ரஜித்து போன்ற தானவர்கள் சூழ்ந்து அமிர்த கலசத்தை தங்கள் ஊருக்கு எடுத்து சென்றனர். தேவர்கள் ஒன்றும் தோன்றாமல் அப்படியே செயலற்று நின்று விட்டனராம். ஸ்ரீமன் நாராயணன் உடனே மோகினி அவதாரம் எடுத்து தானவர்கள் அருகில் சென்று அவர்களை மோக பயத்தை உண்டு பண்ணினாராம். இப்படியாக அந்த பகவான் நமக்கு ஒவ்வொரு அலங்காரத்திலும் ஒவ்வொரு அவதாரங்களிலும் நமக்கு எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த வைகுண்டநாதன் வைகுண்ட வாசன் பெரிய சேஷ வாகனத்திலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். சிறு புன்னகை அழகு இவற்றுடன் இருக்கும் மோகினியை பார்த்து அனைவரும் அப்படியே நின்றுவிட்டனர். இது எப்படி என்றால் மோகினி அவதாரத்தின் பொழுது கூற வேண்டும். பக்தர்கள் அந்த பகவானை சேவித்து கொண்டிருப்பதினால் கலியுக வைகுண்டமாக நம்மை எழுந்தருளச் கலியுக வைகுண்டத்திலே நமக்கு எழுந்தருளச் செய்து இப்படியாக பகவான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் கல்யாண வெங்கடேஸ்வரராக நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். இப்படியாக பகவான் நமக்கு இதோ பெரிய சேஷ வாகனத்திலே எழுந்தருளி பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கும் அந்த பகவான் நமக்கு வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக பெரிய சேஷ வாகனத்திலே எழுந்தருளியிருக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் ஸ்ரீனிவாசனுக்கு கூட இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே தினந்தோறும் கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. வைகான சாகம விதிமுறைப்படி ஆரம்பமாகிறது. 2வது மணி அர்ச்சனை நைவேத்தியம் முடிந்தவுடன் ஸ்ரீவாரி உற்சவ மூர்த்திகளை சகல ராஜ மரியாதைகளுடன் வாகனத்தின் மீது அமர்த்தி அந்த கோவில் உள் பிராகாரத்திலே இருக்கும் மண்டபத்திற்கு எழுந்தருளப் பண்ணி கல்யாண உற்சவத்தை தினந்தோறும் செய்கிறார்கள். இந்த கல்யாண உற்சவத்திலே பகவானுக்கு கல்யாணம் செய்வித்தால் அந்த பக்தர்கள் பங்கு கொண்டால் நம்முடைய வீட்டிலே யாருக்காவது குழந்தை அதாவது கல்யாணம் ஆகாமல் இருந்தால் அந்த கல்யாண பாக்கியத்தை அருளிச் செய்வாராம் பகவான். அப்படி இந்த கல்யாண உற்சவத்தை கூட இங்கே ஆரம்பித்துள்ளார்கள். அந்த கல்யாண உற்சவம் முடிந்த பின் கங்கணத்தை ரக்ஷையை கொடுத்து அவர்கள் கரங்களிலே அணிவிக்கச் செய்கிறார் அர்ச்சக சுவாமி. அந்த ரக்ஷையை அணிந்து கொண்ட பின் நேர்ந்து கொண்ட பின் திரும்பவும் திருமணம் முடிந்து அந்த தம்பதிகள் வந்து எம்பெருமானுக்கு கல்யாண உற்சவத்தை செய்து தங்களுடைய நேர்த்தி கடனை பூர்த்தி செய்து கொள்ளுகிறார்களாம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்பது மிகவும் விசேஷமான தலமாக மாறி ஏராளமான பக்தர்கள் திருமலைக்கு வந்து அந்த எம்பெருமானை தரிசனம் செய்து கொண்டு
இங்கே கல்யாண வெங்கடேஸ்வரர் சுவாமியினுடைய ஸ்ரீனிவாச மங்காபுரத்திற்கும் வந்து இங்கே பகவானையும் செவித்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி அந்த பகவானை இப்பொழுது நாம் வைகுண்டநாதனாக ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே பெரிய சேஷ வாகனத்திலே பிரம்மோற்சவத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் அனைத்தும் கூட ஐஸ்வர்யமயம். அந்த பகவான் எங்கே இருக்கிறாரோ நாச்சிமார்கள் கூட அவருடைய பின்னாலேயே இருப்பார்களாம். அப்படி இங்கே ஸ்ரீனிவாசன் கல்யாண வெங்கடேஸ்வரனாக மாறி அந்த கல்யாண கோலத்திலே இருந்து கொண்டே பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அவனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ முதல் நாளாக என்று பெரிய சேஷ வாகனத்திலே எம்பெருமானை செவித்து கொண்டிருக்கிறோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் முக அழகினை வர்ணிக்கிறாராம் இந்த பாடலிலே. யுத்த களத்திலே 9வது நாளிலே நிகழ்வுகளை நினைத்து பார்க்கின்றார் பீஷ்மன். அன்று பீஷ்மர் மிகவும் விவேகத்துடன் சண்டையிட்டார். யுத்த களத்திலே சூலம் ஏந்தி வந்த பிரளய ருத்ரனாக இருக்கிறார். பார்த்த சாரதி மிகவும் வேகமாக ரதத்தை ஒட்டிச் சென்று கொண்டிருக்கிறான். அர்ஜுனன் யதாசக்தியாக பீஷ்மருடன் போராடி கொண்டும் சாரதியாக கண்ணனையும் தன்னையும் காப்பாற்றி கொண்டும் வந்து கொண்டுள்ளான். அந்த நிலையில் ஸ்ரீகிருஷ்ணரின் முகம் எப்படி இருக்கிறதோ என்று கவனித்த பீஷ்மர் அந்த காட்சியை மறக்க முடியாமல் மறுபடியும் நினைவு கூர்ந்தாராம். सततं श्रीशं सततं श्रीशं हितं परात्परमीडे सततं श्रीशं हितं परात्परं ईडे सततं श्रीशं गदाधरं मेघ गम्भीरनिनदम् गदाधरं मेघ गम्भीरनिनदं परमोन्नत शुभदम् गदाधरं मेघ गम्भीरनिनदं परमोन्नत शुभदं मृदुदरगमनं मेदिनीधर
அதிகம் கருடகமனமுரகசயனம் அதிகம் பரமபதேசம் பாவனம் கருடகமனமுரகசயனம் அதிகம் பரமபதேசம் பாவனம் திருவேங்கடகிரி தேவமதுலம் மகிரமணம் ஸ்ரீரமீடே திருவேங்கடகிரி தேவமதுலம் மகிரமணம் ஸ்ரீரம் ஈடே சததம் श्रीजं हितं परात्परमीडे सततं श्रीजं हितं परात्परं ईडे सततं श्रीजं ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வைகுண்டா நாதா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த வைகுண்டநாதனை ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் இன்று முதல் நாளாக பெரிய சேஷ வாகனத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். பகவானே வைகுண்டநாதனே கோவிந்தா கோவிந்தா என்று. மகாவிஷ்ணு என்பவர் தசாவதாரங்களாக எடுத்து கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்ற 4 யுகங்களிலும் கூட ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு அவதாரத்தினையும், அது மட்டும் அல்லாமல் அவதாரங்களாக ஒரு அவதாரங்கள் எடுத்து இதோ இப்பொழுது நமக்கு கல்யாண வெங்கடேஸ்வரனுடைய இந்த சன்னதியிலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே வைகுண்டநாதனாக அந்த மலையப்ப சுவாமி இங்கே கல்யாண வெங்கடேஸ்வரனாக எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் பெரிய சேஷ வாகனத்திலே அதிரோகித்து அந்த பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் செய்யும் கைங்கரியங்களுக்கு மன மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு ஆசிகள் கூறிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடவன் இங்கே ஸ்ரீனிவாசனாக கல்யாண வெங்கடேஸ்வரனாக எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த பகவானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ பெரிய சேஷ வாகனத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பீஷ்மரை நினைத்து பார்க்கும் பொழுது அர்ஜுனரையும் கிருஷ்ணனையும் இருவரையும் நினைத்து பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறாராம், நினைவு கூறுகிறாராம். மிக வேகமாக சென்று கொண்டிருக்கும் குதிரைகளின் கால் ஒலியினால் ஏற்பட்ட மண் புழுதியானது கோவிந்தனின் நெற்றியின் மீது விழுந்து கொண்டுள்ளனவா. அப்பொழுதைக்கே நன்கு வேர்வை சிந்திய முகத்தின் மீது அவருடைய கேசங்கள் அந்த வியர்வையிலே ஒட்டிக்கொண்டு பார்க்க மிகவும் அழகாக இருந்ததாம். அப்படிப்பட்ட நெற்றியின் மீது குதிரை கால்களின் மூலமாக ஏற்பட்ட புழுதியானது விழுந்த அந்த முகத்திற்கே அது ஒரு அலங்காரமாக இருந்ததாம் கிருஷ்ணாவதார காலத்திலே. இங்கு சற்று ஆலோசனை செய்ய வேண்டும். அசலே யுத்தகளம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பயங்கரமான நினைவுகள், வேகம், காற்று, புழுதி கண்களை மறைக்கும் விதமாக உள்ளது. இந்த நிலையில் வியர்வையுடன் புழுதி அடித்து கொண்டு உள்ள முகம் எவ்வளவு பகவானானாலும் என்ன அழகாகவா இருக்கும்? மேலும் முகத்தின் மீது விழுந்த அந்த அழுக்கு அந்த முகத்தின் மீது உள்ள அழகை இன்னும் கூட்டி ஆபரணமாக மாறியதாம். எப்படி என்றால் இங்கே கூட அதே போல்தான். அவனே அலங்கார பிரியன். அவனுக்கு எவ்வளவு நேரம் அமர்த்தி கொண்டு அலங்காரங்கள் செய்தால் பொறுமையுடன் செய்து கொள்வான். அப்படிப்பட்ட அந்த பகவான் இதோ இங்கே வைகுண்டநாதனாக மாறி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே
நடைபெற்று கொண்டிருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார் வைகுண்டநாதனாக. வைகுண்ட வாசா சப்தகிரி வாசா வேங்கடவா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம். இதோ மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினா ஸ்ரீ வெங்கட நிவாசாய் ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த பகவானுக்கும் நாச்சிமார்களுக்கும் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. பகவானே, எங்களை எல்லாம் காப்பாற்று. தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருந்தால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி எங்களை ரட்சிப்பாயாக என்று அந்த பகவானை வேண்டுகிறார்கள் பக்தர்கள். இதோ கோலாட்டங்கள் ஆடியும் பக்தர்கள் தங்களுடைய கைங்கரியங்களை பகவானுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய சேஷ வாகனனே கோவிந்தா கோவிந்தா என்று சேவிக்கலாம். பெரிய சேஷ வாகனத்திலே கல்யாண வெங்கடேஸ்வரன் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே வைகுண்டநாதனாக விகாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை சேவிக்கலாம். கோவிந்தா கோவிந்தா. வேங்கடவனே, திருமலை வாசனே, ஸ்ரீனிவாச கல்யாண ஸ்ரீனிவாசனே, ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம் அந்த ஸ்ரீனிவாசனை, கல்யாண வெங்கடேஸ்வரனை. திருமலையிலே எப்படி அந்த பகவானுக்கு அனைத்து கைங்கரியங்களும் நடைபெறுகின்றனவோ அதுபோன்று இங்கே இந்த பகவானுக்கு கூட அனைத்து கைங்கரியங்களும் நடைபெறுகின்றன. அப்படி வைகானச ஆகம விதிமுறைப்படி இந்த பகவானுக்கும் கல்யாண வெங்கடேஸ்வரனுடைய சன்னதியில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்து கைங்கரியங்களையும். லக்ஷ்மி ரமண கோவிந்தா, தரா ரமண கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம் வைகுண்டநாதனை. அலங்கார பூஷிதனாய் இருக்கும் அவனுக்கு எத்தனை ஆபரணங்கள், எத்தனை புஷ்ப மாலைகள், அத்தனையே மணிந்து கொண்டு பொறுமையாக வைகுண்டநாதனாக நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான் அந்த பக்தவத்சலன் வைகுண்டவாசன். அவன் பெரிய சேஷ வாகனத்திலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். ஸ்ரீ வெங்கடேசா, ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா, ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா என்று சேவிப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய. இதோ பகவானுக்கும் நாச்சிமார்களுக்கும் திரும்பவும் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பிக்க உள்ளார் அந்த பகவான். இதோ இப்பொழுது மாசி மாதம். இந்த மாசி மாதத்திலே பகவானுக்கு பிரம்மோற்சவம். திருமலையிலே புரட்டாசி மாதத்திலே 9 நாட்கள் நவராத்திரி பிரம்மோற்சவம். இப்படியாக அனைத்து வாகனங்களும் கூட இங்கே பகவானுக்காக செயல்படுத்தப்படுகின்றன. அந்த வாகன சேவைகள் கூட இங்கே நடத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட அந்த கல்யாண வெங்கடேஸ்வரனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே முதல் நாளில் காலை துவஜாரோகணம். இதோ இப்பொழுது பெரிய சேஷ வாகனத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வெங்கடவா கோவிந்தா, வைகுண்டநாதா கோவிந்தா என்று சேவிக்கலாம் அந்த பக்த பராதீனனை. ஓம் நமோ வெங்கடேசாய. திருமலை வாசா வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று கல்யாண வெங்கடேஸ்வரரை சேவிக்கலாம். இந்த கல்யாண வெங்கடேஸ்வரருடைய பிரம்மோற்சவத்திலே யானைகள், குதிரைகள், எருதுகள் மற்றும் மனிதர்கள் அனைவரும் கூட கைங்கரியங்கள் செய்து பகவானுடைய சேவையிலே திளைத்து கொண்டிருக்கிறார்கள்.
ஸ்ரீஹரி என்றாலே அந்த பக்தவத்சலன், அந்த பரந்தாமன், ஸ்ரீனிவாசன், கல்யாண வெங்கடேஸ்வரன் என்றெல்லாம் நாமங்களை கொண்டவன், சஹஸ்ர நாமங்களை கொண்டவன். இப்படியாக ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே பெரிய சேஷ வாகனத்திலே முதல் நாளில் சேவித்து கொண்டோம். அவனுடைய கருணா கட்டாட்சத்தை நாம் போற்றி பாட வேண்டும் என்று பகவானை சேவிக்கலாம். கோவிந்தா கோவிந்தா. திருமலை வாசா வெங்கடவனே, திருமலைக்கு வந்தவர்கள் नारायणते नमो नमो, नारायणते नमो नमो, नारद संत नमो नमो, नारायणते नमो नमो, नारद संत नमो नमो, नारायणते नमो नमो, नमो नमो हरि नारायण, नारायण हरि नमो नमो, नमो नमो हरि नारायण, नारायण हरि नमो नमो. मुरहर भवहर मुकुंद माधव, गरुड गमन पंकजनाभा, हरि नारायण नमो नमो, नारायण हरि नमो नमो, हरि नारायण नमो नमो, नारायण हरि नमो नमो. मुरहर भवहर मुकुंद माधव, गरुड गमन पंकजनाभा, परम पुरुष भवबंध विमोचना, परम पुरुष भवबंध विमोचना, नरमृग शरीर नमो नमो, नमो नरमृग शरीर नमो नमो, नमो नरमृग शरीर नमो नमो, नारायण ते नमो नमो, नारद संत नमो नमो, नारायण ते नमो नमो, नारद संत नमो नमो, नारायण ते नमो नमो, नमो नमो हरि नारायण, नारायण हरि नमो नमो, नमो नमो हरि नारायण, नारायण हरि नमो नमो.
जलधिशयन रविचन्द्रविलोचन जलरुत भवनुत चरणयुगा हरिनारायण नमो नमो नारायण हरि नमो नमो हरिनारायण नमो नमो नारायण हरि नमो नमो जलधिशयन रविचन्द्रविलोचन जलरुह भवनुत चरणयुगा बलिबन्धन गोपवधूवल्लभा बलिबन्धन गोपवधूवल्लभा नलिनोदरते नमो 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 नलिनोदरते नमो 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 नलिनोदरते नमो नमो नारायणते नमो नमो नारद संयुत नमो नमो नारायणते नमो नमो नारद संयुत नमो नमो नारायणते नमो 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 हरि नारायण नारायण हरि नमो 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 हरि नारायण नारायण हरि नमो नमो आदिदेव सकलागम पूजित यादव कुल मोहन रूपा हरिनारायण नमो नमो नारायण हरि नमो नमो हरिनारायण नमो नमो नारायण हरि नमो नमो आदिदेव सकलागम पूजित यादव कुल मोहन रूपा वेदोद्धर श्री वेंकटनायका वेदोद्धर श्री वेंकटनायक नाद प्रियते नमो 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 नाद प्रियते नमो 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 नाद प्रियते नमो नमो नारायणते नमो नमो नारद संयुत नमो नमो नारायणते नमो नमो नारद संयुत नमो नमो नारायणते नमो 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 हरि नारायण नारायण हरि नमो 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 हरि नारायण नारायण हरि नमो नमो ஓம் நமோ வெங்கடேசாய. பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா. கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே இதோ முதல் நாளாக பெரிய சேஷ வாகனத்திலே தன்னுடைய தேவியர்களான ஸ்ரீதேவி பூதேவியுடன் திருவீதி உலா வந்து கோவிலுக்குள் சென்று கொண்டிருக்கிறார். அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனை செவிக்கலாம். அவனுடைய திருவடிகளை சரணாகதி செய்து நலம் பெறுவோம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா 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 என்று செவிக்கலாம். அந்த பக்த பராதீனனை இன்று பெரிய சேஷ வாகனத்திலே வைகுண்டநாதனாக அலங்காரம் செய்து கொண்டு இதோ நமக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் பெருமாளை செவிக்கலாம். அடுத்ததாக மங்கள நீராஜனம், கும்பஹாரத்தி இப்படியாக பகவானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. சேவிப்போம் அந்த கருணா கடாட்சத்தை.
శ్రీయకాంతాయ కళ్యాణ నిధయే నిధయేర్తినాం ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த பகவானை செவிக்கலாம். அனைவரும் மங்கள நீராஜனத்தை பக்தர்கள் அந்த பகவானுக்கு சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். கோவிலிற்கு உள்ளே பகவான் சென்று கொண்டிருக்கிறார். பகவானையும் தாயார்களையும் சேவிக்கலாம். வருடாந்திர பிரம்மோற்சவம் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலிருந்து இன்று காலையிலே ஆரம்பமாகி துவஜாரோகணத்துடன் இதோ இப்பொழுது முதல் நாள் பெரிய சேஷ வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் அனைவரும் நீராஜனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். வைகுண்டநாதா வெங்கடவா கோவிந்தா, திருமலை வாசா வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று சேவிப்போம் அந்த திருமலையப்பனை, ஸ்ரீனிவாசனை, கல்யாண வெங்கடேஸ்வரனை. இப்படியாக இந்த ஸ்ரீனிவாசனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே பகவான் தன்னுடைய தேவியர்களுடன் காட்சி தந்து கொண்டிருக்கும் அந்த அழகான காட்சியை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ வெங்கடேசா, ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா, கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா கோவிந்தா என்று நாளை காலை சின்ன சேஷ வாகனத்திலே பகவானை சேவிக்கலாம். இப்பொழுது பெரிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவியுடன் பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ வெங்கடேசா, ஸ்ரீ சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா. பக்த பராதீனா, பாகவத பிரியா, நித்திய நிர்மலா கோவிந்தா, நீலமேக சியாமா கோவிந்தா என்று புராண புருஷா கோவிந்தா, புண்டரீகாக்ஷா கோவிந்தா என்று சேவிப்போம் அந்த திருமலையப்பனுடைய மங்கள நீராஜனம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த மகாலட்சுமியை தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே தாங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீனிவாசன் கல்யாண வெங்கடேஸ்வரனாக மாறி இதோ நம்மை எல்லாம் அருளி செய்து கொண்டிருக்கும் அவனுடைய பிரம்மோற்சவத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். மூவருடைய தரிசனத்தையும் சேவித்து கொள்ளலாம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதனை கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியாக பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய. வைகுண்டவாச வெங்கடவா கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீனிவாஸ் மங்காபுரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் பகவானுடைய இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனை கல்யாண வெங்கடேஸ்வரன் இங்கே வைகுண்ட வாசனாக வைகுண்டநாதனாக எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் காட்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
జయమంగళం విదురవరదునకు విశ్వంభరునకు మదన జనకునకు మంగళం విదురవరదునకు విశ్వంభరునకు మదన జనకునకు మంగళం మాధవునకు జయ మంగళం శ్రీ మాధవునకు జయ మంగళం సహజానంద రసస్వాంతునకు మహిత చరితునకు